நான் ரீசெண்டாக வந்து ஃப்ராங்கென்ஸ்டைன் நாவல் படித்தேன். and then I watched the Frankenstein film by Guillermo del Toro. So first of all, I gave the book 5-star rating on Goodreads and Storygraph, and I gave the film 3.5 stars rating on Letterboxd. So உங்களுக்கு வந்து மேபி இந்த வீடியோ எப்படி போகும், ஃப்ரம் டைட்டில், ஃப்ரம் thumbnail அண்ட் ஃப்ரம் திஸ் ரேட்டிங் வந்து இந்த வீடியோ வந்து எந்த பாத்தில் போகுதுன்னு நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணியிருக்கலாம். பட் பிஃபோர் தட் லெட் மீ கிவ் யூ மை கிளாரிஃபிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் வந்து ரொம்ப நாள் படித்த ஃப்ராங்கென்ஸ்டைன் ஃபேன். ரொம்ப நாள் வந்து இது யாராவது இது அடாப்ட் பண்ணுவாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஃப்ராங்கென்ஸ்டைன் ஃபேன். நோ, ஐம் நாட் தட். அண்ட் ஆல்சோ ஐம் நாட் லைக் நிறைய புக்ஸ் படிக்கிற பையன் பட் ஃபிலிம்ஸ்லாம் கம்மியாக பார்ப்பாங்களே அந்த கேட்டகரி சொன்னீங்களும் ஐம் நாட் ஈவன் தட். First of all, I'm a big cinephile, then a reader. Guillermo del Toro films like Pan's Labyrinth and Nightmare Alley are my favorites. I love that film. நீங்க உங்களுக்கு புக்ஸ் படிக்க போறீங்க. If you like to read books, if you like to read fantasy, if you like to read sci-fi, if you like to watch capitally aesthetic videos, capitally aesthetic artwork, not artwork. அதில் வந்து உங்களுக்கு மூவிஸ், மியூசிக், ஃபில்ம்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி லிசன் பண்ண பிடிக்குமா? இன் தமிழில் வந்து இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறதுக்காக ஒருத்தர் தனி ஒரு விரல் பொறிச்சல் வந்து விச் இஸ் மை டியர் மை சேனல். ஏன்னா எனக்கு யாரும் ஆட் செக்மெண்ட்டில் இருந்ததில்ல, பிகாஸ் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸே இல்லை. இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸில் வீடியோ பார்க்குறாங்கன்னு தெரியல. பட் இஃப் யூ லைக் திஸ் கைண்ட் ஆஃப் கம்யூனிட்டி டு பி பில்ட், subscribe to the channel and share this channel to the people who think who like this kind of videos. ஃப்ராங்கென்ஸ்டைனுக்கும் எனக்கு இருக்கிற ஹிஸ்ட்ரி, இந்த கேரக்டருக்கு எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா, லைக் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா இது ஒரு நாவல் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ரீசெண்டாக வரைக்கும் தெரியாது. ரீசெண்டாக மேபி 1 year 2 year பேக் தான் எனக்கு தெரியுமே. அது வரைக்கும் வந்து ஃப்ராங்கென்ஸ்டைன் ஒரு கார்ட்டூன் கிரியேச்சர், இல்லைனா இந்த மாதிரி ஃபேரி டேல்ஸில் ஒரு கிரியேச்சர் தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ராங்கென்ஸ்டைன் எனக்கு எப்படி தெரியும்னாவே இந்த ஆர்டர் டிரான்ஸ்லிவேனியா அந்த அனிமேஷன் ஃபிலிம் தான் தெரியும். அண்ட் தென் இன்னும் லேட்டர் லைக் நீங்கள் பாப் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃப்ராங்கென்ஸ்டைன் மான்ஸ்டர்ன்றது ஒரு பாப்புலரான ஒரு மான்ஸ்டர் கிரியேச்சர். ஸோ அப்படி தான் எனக்கும் தெரியும். பட் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த மாதிரி நாவல் இருக்குன்னு தெரியும். அண்ட் ஐ வாஸ் லைக் அந்த ஃபிலிம் 2025 ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன அனௌன்ஸ் பண்ண டைம்லேருந்து ரிலீஸ் ஆனதுலேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்மை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். பட் ரீசெண்ட்லி என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக த்ரிஃப்ட் ஸ்டோரில் வந்து இந்த புக் ஆக்சுவலி கார்ஜியஸான கவர், ஒரு காத்திக் ஸ்டோரிக்கு ரொம்ப ஷூட் ஆகிற மாதிரி ஒரு கவர். பட் அவன் வந்து ரீசெண்டாக வந்து த்ரிஃப்ட் ஸ்டோரில் வந்து கண்டுபிடிச்சி வாங்கிட்டு இருந்தான். I was like coming from reading a huge fantasy book which is Way of Kings 1200. ஒரு 1 month நான் ஒரே புக் படிச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் புக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு புக் படிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்டில் இருந்தப்போ சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃப்ராங்கென்ஸ்டைன் நான் சூஸ் பண்ணி பிக் பண்ணி படித்தேன். போயட்ரி disguised as prose, something like that. And then it's a beautiful text and also அது கன்வே பண்ண அந்த ஒரு lot of pain, lot of guilt, lot of losing your loved ones, இந்த மாதிரியான ஒரு despair, pain, இது வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லான டெக்ஸ்டில் வந்து நான் இது வரைக்கும் நான் படித்ததில்லை. ஸோ இட் பிகேம் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் நாவல். ஸோ நவ் அந்த ஃபில்ம் வந்து நான் பார்க்கலான்னு யோசித்தேன். பிஃபோர் ஐ வுட் ஹவ் வாட்ச் தட் ஃபில்ம் பார்த்தீங்கன்னா இட் would have been different, I would have loved the film more. But here from straight to reading the novel, film பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா there are a lot of changes. இது வந்து நான் எப்படி ப்ராப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு தெரியல இந்த வீடியோவை. I just talk through the way. ஸோ ஃபில்ம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபில்ம் ஸ்டார்ட் ஆனப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீலூட் சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். I was excited when I see that ship. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராங்கென்ஸ்டைனில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர்ஸில் ஸ்டார்ட் ஆகும். அந்த லெட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பில் இருக்க ஒரு கேப்டன் வந்து அவங்க சிஸ்டருக்கு ரைட் பண்ணுற ஒரு லெட்டர். அதில் வந்து அந்த ஃப்ராங்கென்ஸ்டைன் கிரியேச்சர் அவங்க மீட் பண்ண அந்த இன்சிடெண்ட்டை வந்து அவர் ரைட் பண்ணியிருப்பார். இதில் அது ஒரு மித்திக்கலாக ஒரு மாதிரி மிஸ்ட்ரி மாதிரி ஃபீல் ஆகும். I was so excited. ஸோ அவங்க வந்து நாவல்லேருந்து ஸ்ட்ரைட்டாக அப்படி அடாப்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கவே நல்லா இருந்துச்சு. பட் as soon as I was excited, in few minutes பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கென்ஸ்டைன் மாஸ்டர் வந்து கப்பலை உடைக்குது, ஒரு ஃபைட் சீன் மாதிரி ஆக்ஷன் ஃபில்ம் மாதிரி அது சேஞ்ச் ஆச்சு. So I was kind of disappointed at that. After that, the act 1, the first act of the film, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா the most of my disappointment in that act 1 itself. Because அவங்க ஃபில்மில் வந்து என்ன ட்ரை பண்ணுறாங்க, ஆக்சுவலாக I get it. ஃபில்மில் அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் ஃப்ராங்கென்ஸ்டைன் மான்ஸ்டர் வந்து கேள்விப்பட்டு லைக் மை செல்ஃப் பிஃபோர் ஐ ரெட் த நாவல், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இஸ் அ மான்ஸ்டர். அவங்க வந்து ஹாரர் ஸ்டோரியில் வந்து ஃப்ராங்கென்ஸ்டைன் அதிகமாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ பேட் காய், இட்ஸ் அ பேட் மான்ஸ்டர் அப்படி தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த ஃபில்ம் இப்போ ஒரு மெயின் பாப் கல்ச்சரில் ஒரு ஃபில்மாக வரும்போது
பிகாஸ் நாவலில் பார்த்தீங்கன்னா இஸ் நாட் ஜஸ்ட் அ மான்ஸ்டர். ஸோ தே வாண்ட் டு கன்வே தட், பட் இன் அ ஹையர் நோட். அது எப்படி பண்ணாங்கன்னா, விக்டர் ஃப்ராங்கன்ஸ்டைன், த கிரியேட்டர் ஆஃப் தி மான்ஸ்டர், அவனை வந்து டோட்டல் ஆன்டகனிஸ்ட், டோட்டல் வில்லனாக மாற்றிட்டு, and they want to show the monster as a pure soul. I get the idea, but it doesn't work well. They started the film like நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்திரன் வந்து ரொம்ப ஃபெமிலியர். அது எனக்கு ஆக்சுவலி ஃபெல்ட் லைக் எந்திரன். லைக் அவன் வந்து ஒரு டீமோட சேர்ந்து அதை கிரியேட் பண்ணி, அண்ட் தென் டீச்சர்ஸ் அந்த ஒர்க் பண்ணுறது, எப்படி வேர்ட் சொல்லி தருது, அண்ட் தென் டு ஷோ him as villain again. அவங்க வந்து அந்த அவனை அதை மாஸ்டரை பெட் மாதிரி ட்ரீட் பண்ணுறது, அதுக்கு வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ட்ரீட் பண்ணுறது, அந்த மாதிரி சொல்லிட்டு அதை வந்து இந்த ஆக்ட் ஒன்னே வந்து பார்த்தீங்கன்னா, அண்ட் ஆல்சோ வித் தட் ஆக்ட் ஒன் தே ஆல்சோ சேஞ்ச் தி கேரக்டர் டைனமிக்ஸ். இட்ஸ் ஃபைன், பட் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய இன்னொரு ஒரு ஃபேவரட்டான ஒரு சீக்வன்ஸ் வந்து அதை ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் இதில் வந்து புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரதர் கேரக்டர் வந்து ஆக்சுவலாக ஒரு சின்ன பையன், அண்ட் தேர்ஸ் அன் அனதர் பிரதர். அண்ட் எலிசபெத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டட் கசின். இஸ் கைண்ட் ஆஃப் ஷீ வில் பி மேரிட் டு விக்டர் ஃப்ராங்கன்ஸ்டைன். இதில் வந்து ஏதோ சீட்டிங் ஆர்க்கில் கொண்டு போனாங்க. அண்ட் தென் எலிசபெத்துக்கும் மான்ஸ்டருக்கும் ஒரு மாதிரியான கைண்ட் ஆஃப் அண்ட் ரொமான்டிக் ஆங்கிளில் கொண்டு போனாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ட்ரோப்ஸ் கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. லைக் இப்போ மூவியில் பார்க்குற ட்ரோப்ஸ், இப்போ ரீசெண்டாக வந்து லைக் பியூட்டி அண்ட் தி பீஸ்ட் ஒரு டுலைட், இந்த மாதிரியான இதுலேருந்து ட்ரோப்ஸ்லாம் அடாப்ட் பண்ணி இப்போ இருக்கிற ஆடியன்ஸ்க்கு வந்து சர்வ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஓகே, டிஸ் ஃபைன். பட் அனதர் மை ஒன் ஆஃப் மோஸ்ட் ஃபேவரட் பார்ட் ஆஃப் த நாவல் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீச்சரோட நெரேஷன். அவனோட பெயின் வந்து அவன் வந்து விக்டர் கிட்ட நெரேட் பண்ணுற மாதிரி புக்கில் ஒரு சீக்வன்ஸ் வரும். இங்கே விக்டர் கிட்ட பண்ணானுங்களோ இல்லை, விக்டர் அதை வந்து ஒரு பெயினாக கூட ஃபீல் பண்ணல, ஜஸ்ட் நம்மளுக்கு காட்டணுன்றதுக்காக அந்த மான்ஸ்டர் பேசின மாதிரி இருந்துச்சு. பட் த வே தே ஷோ தட் சீக்வன்ஸ், ஆக்சுவலாக அந்த புக்கில் என்ன எப்படி ஃபீல் ஆச்சு, அதே தெர் ஆர் சேஞ்சஸ். அந்த வந்து அதுக்கு ஒரு பர்பஸ் இருந்துச்சு. பிகாஸ் அந்த நெரேஷனில் வென் வந்து அவன் எவ்வளோ ட்ரை பண்ணி ஹியூமன்ஸ் கூட அவனால் ஒன்றா இருக்க முடியாது, ஹியூமன்ஸ் வில் ஆல்வேஸ் see him as monster. அந்த ஒரு ரிவிலேஷன் அவனுக்கு வந்த பிறகு it became a monster. ஸோ அந்த சீக்வன்ஸ் அவ்வளோ சென்டிமெண்ட்டாக நம்ம அந்த க்ரீச்சர் கூட அவ்வளோ எம்பத்தைஸ் ஆகிறது வந்து it had a payoff or a character transformation which is the monster actually becoming a monster. பட் இங்கே வந்து ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து அந்த மான்ஸ்டருக்கு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காக மட்டுமே அந்த சீக்வன்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. இட்ஸ் ஆல் இட் பிகாஸ் தே வாண்ட் டு ஷோ him as pure monster and pure soul, and they want to show Victor Frankenstein as a real monster. அவன் நிறைய ஃபேவரட்டான ஆளுங்களை, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து விக்டரை லூஸ் பண்ணுறது, இந்த சீக்வன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தே கேன்ட் ஈவன் மேக் இட் நவ் பிகாஸ் ஆக்ட் ஒன்ல அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் அந்த சீக்வன்ஸில் கொண்டு கூட வர முடியாது. And then Victor himself trying to like accidentally kills Elizabeth. அதுக்கு வந்து அவனுக்கு ஒரு கில்ட்டும் இல்லை, எதுவுமே இல்லை. பிகாஸ் இந்த புக் ஃபுல்லாக வந்து நம்ம மான்ஸ்டர்ஸ் தான் ஆக்சுவல் மான்ஸ்டர் ஸ்டஃப் பண்ணாலும் அதோட மொத்த கில்ட்டை வந்து அந்த மான்ஸ்டர் ஃபீல் பண்ண வேண்டிய எல்லா கில்ட்டும் வந்து நம்ம விக்டர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். ஸோ விக்டர் himself feels bad for whatever the things the monster does. ஸோ இந்த மாதிரியான ஒரு டைனமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டலி இல்லவே இல்லை. ஸோ லைக் ஒரு சோல்லெஸ்ஸான வில்லன் மாதிரி காமிச்சிருந்தாங்க நம்ம விக்டர், ஆஸ்கர் ஐசக் கேரக்டரை. And then ending was beautiful, no one can mess up that ending because novel it was so beautiful when you see these dynamics work together throughout the novel and at the end with that beautiful sequence. But even just as a movie and the storyline நம்ம பார்த்துட்டு வந்தப்போ அந்த எண்டிங் பார்த்தப்போ இட்ஸ் ஸ்டில் பியூட்டிஃபுல். பிகாஸ் மூவியில் வந்து ஃப்ராங்கன்ஸ்டைன் வந்து அந்த மான்ஸ்டர் வந்து விக்டர் ஃப்ராங்கன்ஸ்டைனை அப்பாலஜைஸ் பண்ணுறது, அவனுக்கு வந்து ஃபர்கிவ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா it worked for that movie. So main the best thing from that book from the movie என்னன்னு பார்த்தீங்கன்னா the best thing from the movie என்னன்னா ஜேக்கப் எல்ரோடி. of course I never thought I would have said it because நான் கைண்ட் ஆஃப் அவன் ஆக்டிங் வந்து ஜட்ஜ் பண்ணிட்டு தான் before I watched the movie. லைக் அவன் ஜஸ்ட் மேக்கப் போட்டு வச்சுடுவான் பார்த்தா, பட் சீரியஸ்லி ஈஸ் ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் த பெஸ்ட் திங் தட் கேம் அவுட் ஆஃப் தட் ஃபில்ம். சினிமாட்டோகிராஃபி, ஆர்ட், ஆல் தட் செட் அண்ட் மேக்கப், அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கார்ஸ் வின் பண்ணிச்சு. நான் தனியாக சொன்னேன்னு அவசியம் இல்லை. பட் this is the thing that maybe if you watch the film without the novel, without these all dynamics and story arcs, maybe I would have loved the film more, or maybe you could have loved the film more. So you can choose your medicine, book இல்லைனா மூவி, அது வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். Anyway, go read or go watch anything. See you later. Ciao, adios.